இப்போ 8.27 எக்ஸாம்பிள் 10th மேத்ஸோட புக்கில் இருக்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள். ப்ராப்பர்ட்டி டைட்டிலில் படிக்கிற சப்ஜெக்டை உள்ள எல்லோரும் இந்த சம் கோத்ரூ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces of as 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் ஆர் தட் 2 ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ 2 ஈவெண்ட்டோட யூனியன் ஆர் நடுவில் வரதுனால கண்டிப்பாக யூனியன் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னாலே அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குது, இன்டர்செக்ஷன் தேவைப்படும். எப்போ அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் போன சதமில் இருந்தது இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் கேஸாக இருக்கோ அப்போ வந்து ஏ யூனியன் பி தேவைப்படாது. பட் இங்கே முதல்ல ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்குவோம். என்ன கேட்டிருக்காங்க, 2 டைஸ் வந்து ஒரே நேரம் த்ரோ பண்ணும்போது அது வர்றது அந்த 2லேயும் வர ஃபேஸ் டபுளெட்னா 2லேயும் ஒரே நம்பர் இருக்கணும். அல்லது சம் ஆஃப் ஃபேஸஸ் அஸ் 4 அப்படின்னா 2 டைஸில் வர நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ 2 ஈவெண்ட் ஏ வந்து நம்ம டபுளெட்டு, தட் இஸ் 2 ஒரே நம்பராக வர்றது அப்படின்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 and 6 6 அந்த 6 எலிமெண்ட் இருக்கும் அந்த ஏ ஈவெண்ட்டில். பி ஈவெண்ட்டாக நம்ம சப்போஸ் சம் ஆஃப் ஃபேஸஸ் எஸ் 4 எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே என்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும் அந்த செட்டுக்குள்ளே 1,3 2,2 3,1. இப்போ இது 2க்கும் இன்டர்செக்ஷன் இருக்குது. ஆனால் காமனாக கண்ணில் பார்த்ததுமே தெரியுது 2,2 வந்து இன்டர்செக்ஷனில் வருது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியும் எழுதிக்கணும். அப்புறம் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ ரெஸ்பெக்டிவ் ஈவெண்ட்டில் அது நியூமரேட்டர். ஏன்னா ஃபெஸ் வந்து நமக்கு தெரியும் 2 டைஸ் த்ரோ பண்ணால் 36 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது ஆல்ரெடி பழைய ப்ராப்ளம்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 36 வந்து என் ஆஃப் எஸ்ஸு, அப்புறம் என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எல்லாத்தையும் நியூமரேட்டரில் போட்டு கரஸ்பாண்டிங் என் ஆஃப் எஸ்ஸை டினாமினேட்டரில் போட்டோம்னா ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டிஸ். அப்புறம் பி ஆஃப் கெட்டிங் எ டபுளெட் ஆர் டோட்டல் ஆஃப் 4, அதுக்கு வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா நமக்கு தெரியும், அடிஷன் தியரம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஃபைனலாக ஆன்சர் கேல்குலேட் பண்ணி ஏபி ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேல்குலேட் பண்ணோம்னா வர்றதான் வந்து ஆன்சர். ஸோ 2 வேல்யூ ஆட் பண்ணி ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தட் இஸ் 6/36 ப்ளஸ் 3/36 மைனஸ் 1/36. காமன் டினாமினேட்டர் 36 எடுத்துகிட்டு 6 3 ஆட் பண்ணால் 9 மைனஸ் 1 பண்ணால் 8. ஸோ 8/36. காமனாக இருக்க 4 ஃபேக்டர் 4 வந்து காலி பண்ணோம்னா 2 நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 9. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 2/9.